நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மணி பாரதி. மணி பாரதியோட போட்டோவையும் பேரையும் மறக்க நினைச்சிட்டு இருக்கிற ப்ரொஃபசர் ஜெயந்திக்கு, சாரி, அவரோட முன்னாள் காதலிக்கு அன்பான மருமக பிரியங்கா, நோ நோ நோ, ஜூலியோட கிஃப்ட். இந்த புக்ஸ் எல்லாம் மணி பாரதியோட ரொம்ப ஃபேமஸ் புக்ஸ். ஒரு காலத்துல மணி பாரதியோட புக்ஸ் எல்லாம் நீ ரொம்ப விரும்பி படிச்ச. அதுக்கப்புறம் மணி பாரதியவே புக்காக்கி படிச்ச. இப்ப மறுபடியும் ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரே உன் அப்பாவி புருஷன். ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து புக்ஸ் படிங்க. ஜெயந்தி, கல்லூரி காதலனோட கதைகளை புருஷங்காரனோட உட்காந்து படிச்சா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னம்மா, என்னாச்சு? இங்க பாரு, மணி பாரதி அவரோட குழந்தைய பத்தி கேக்குறதுக்கு கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வருவாரு. அம்மா, 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 என்னாச்சுமா? ஒண்ணு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஷாலினி. இது பாத்தியா, மணிபாரதியோட புக்கு. இது பார்த்த உடனே அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. எடுத்து போட்டு கொளுத்தணும்னு சொன்னாங்க. நானே செஞ்சுடுறமான்னு சொல்லிட்டேன். ஆமா ஷாலினி, நீ எதுக்கு வந்த? கீழே அப்பா சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதான் கூப்பிட வந்தேன். ஓகே சரிம்மா, நீ போ, நான் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். வாமா வா, நான் கூட்டிட்டு வர ஷாலினி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. போ, நான் கூட்டிட்டு வர ஷாலினி, நீ போ. என்ன, உன் புருஷனுக்கு பசிக்குதான், போலாமா? ஹலோ, போலாம், போறோம், வா வா. ஜெயந்தி, பிசினஸ் விஷயமா நான் ஃபாரின் போறதை அவாய்ட் பண்ணிட்டு கம்பெனி மேனேஜர் அனுப்புவேன். அது ஏன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டேன்னா குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டியிருக்குமேனு நீ தான் சொன்ன. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மேனேஜரை போக வேண்டாம்னு சொல்லிட்டு நானே போகலான்னு இருக்கேன். ஏன்னு கேக்குறியா? என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் நீ இப்படியே இருந்தா என்ன பண்ண முடியும்? உம்முன்னு இருக்கிற பொண்டாட்டியை பார்த்து புருஷன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இதோ இப்ப சாப்பிட வந்திருக்க, எப்படி இருக்க? இங்க பாரு ஜெயந்தி, நீ எப்ப சந்தோஷமா வரியோ அப்ப ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா போதும். எனக்கு சாப்பாடு ஒண்ணு வேண்டாம். அப்பா அப்பா அப்பா, ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா ப்ளீஸ். அப்பா சொல்றது கேளுங்க. அம்மா இப்ப மூடோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்ப்பா. நீ காரணமா? என்னம்மா சொல்ற? வந்துப்பா,
மணிபாரதியோட ஒரு நாவல் என் கையில இருந்தது. அத அம்மா பார்த்துட்டாங்க. அத பார்த்ததுல இருந்தே அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்கப்பா. நான் தான் ரொம்ப கம்பல் பண்ணி அவங்களை கீழே கூட்டிட்டு வந்தேன். ஏன் ஜெயந்தி, காலேஜ் டேஸ்ல அந்த மணிபாரதி பொம்பளைங்கிட்ட அப்படி இப்படி நடந்துக்கிட்டான், அதுக்காக லைஃப் லாங்க அதுவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன ஜெயந்தி நீ? அப்பா, நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. எனக்கு யாரு முன்னாடியும் எதையும் மறைச்சு பேசி பழக்கம் இல்ல. எல்லாத்தையும் ஓப்பனா பேசிதான் பழக்கம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா, என்னன்னு சொல்லு. அது அது வந்துப்பா, ஒருவேளை அந்த மணிபாரதி காலேஜ் டேஸ்ல அம்மா கிட்ட ஏதாவது தப்பா நான் ஏன் சொல்றேன்னா, அத்தையோட டென்ஷனை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட். ஐயோ, அத்தை ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. ஏதோ என் மனசுல கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டுட்டேன். ஐயோ அப்பா, நான் விடுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ மனசுல எதையும் மறைக்காம டப்புன்னு சொல்லிட்ட. இருந்தாலும் நீ அப்படி சொல்லியிருக்க கூடாதுமா. 25 வருஷமா என் பொண்டாட்டி கூட நான் குடும்பம் நடத்துறவன், அவளை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த மணிபாரதி புக்கை பார்த்தா அவ டென்ஷன் ஆவாதான். ஆனா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆவறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவ மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு வேதனை இருந்து வாட்டிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு வேதனை இருந்து வாட்டிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. அம்மா, அம்மா 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 நில்லுங்கம்மா. அம்மா ஒரு வயது சாப்பிட்டுட்டு போங்க. அப்பா, என்னப்பா நீங்க? கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி கீழே கூட்டிட்டு வந்தேன். ச்சே, இப்ப பாருங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அம்மா சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? வர வர இந்த வீட்டுல நிம்மதியே எல்லாம் போச்சு. ஏமா, என்னமா நடக்குது? என்ன நடக்குது இங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏ ஜெயந்தி, உன் புருஷன் உன்னை ரொம்ப லவ் பண்றான். அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானே. உன்னை பத்தி நான் இப்படி அப்படின்னு க்ளூ குடுக்கறேன். எதுவும் தெரிஞ்சுக்காம மண்ணு மாதிரில இருக்கான். என்னம்மா, உன்னோட கடந்த காலத்து தெரிஞ்சா கூட எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டான் போல இருக்கு. ஏதோ டீ குடிக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறான். ஆனா ரொம்ப நல்லதா போச்சு ஜெயந்தி. நீ காலேஜ்ல படிக்கும்போது மணிபாரதிய லவ் பண்ணது தெரிஞ்சா கூட அந்த ஆள் ஒன்னும் டென்ஷன் ஆக மாட்டான் போல இருக்கே. வேதனை கூட பட மாட்டான் போல இருக்கு. ரொம்ப சாது. ஆனா ஜெயந்தி, அந்த சாதுவும் மெரலும்
அவரும் வேதனைப்படுவாரு. ஏன் உன்னை கொலை கூட பண்ணுவாரு. எப்ப தெரியுமா? அந்த மணி பாரதியோட வாரிச நீ உன் வயித்துல சுமந்தன்னு தெரியும் போது. அதனால என்ன ஆத்திரப்பட வைக்காம என்னோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணா அது புத்திசாலித்தனம் ஜெயந்தி. இல்ல 20 வருஷமா என் பொண்டாட்டிய பத்தி தெரியும், 25 வருஷமா என் பொண்டாட்டிய பத்தி தெரியாதான்னு சொல்றவன் புருஷன் கிட்ட போய், ஏய் முட்டாள், உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குன்னு நான் தெரியப்படுத்தினேன்னு வச்சுக்கோ. அப்புறம் என்ன ஆகும்? என்னமாகும்? பாரதி, ஓய் பாரதி, இந்தா பால். நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? சூடாறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பாலை குடி. குடி. பாலை குடிச்சேன்னா உன் கற்பனை குதிரை சும்மா ரெக்க கட்டி பறக்கும். மணி, உன்னுடைய என் மகள்ங்கிற கதை இப்ப எது வரைக்கும் போயிருக்கு? ஷாலினியோட முகம் என் மனசுக்குள்ள வரும்போதெல்லாம் எழுத்தோட ஆழம் அதிகமாகுது. அந்த பொண்ணை பார்க்க முடியலனாலும் அந்த பொண்ணால ஒரு பிரயோஜனம் ஏற்படுதே, அதுவே உனக்கு பெரிய ஒரு லக்கு தான். என் மனசுல உருவாகி இருக்கிற என் மகள்ன்ற உருவம் ஷாலினியோடதுதான். அப்படி இல்லைன்னா பல ராத்திரிகள் அந்த பொண்ணு என் தூக்கத்தை கெடுத்து என் கனவுல வந்து தொல்லை பண்ணிருக்கவும் மாட்டா. உன்னுடைய எண்ணம் எல்லாம் முழுக்க முழுக்க ஷாலினியை பத்தி தான். அதனாலதான் தூக்கத்துல நீ பார்க்குற மாதிரியும் அவ குரல் உன் காதல மட்டும் கேட்கற மாதிரியும் நீயா கற்பனை பண்ணிக்கிற. எல்லாம் என் கதைகள்ல வர படைப்புகளை போலவே கற்பனைகளாவே இருக்கட்டும். அவ என் பொண்ணுன்னு நான் கொஞ்சம் நிம்மதிப்பட்டுக்கிறேன். மகளை தேடி அலையிற ஒரு அப்பாவோட எதிர்பார்ப்பு நிறைவேற வரைக்கும் நான் வாழ்ந்துதானே தீரணும். என் மனசு பலகீனமாகாம இருக்க இப்போதைக்கு கடவுள் கொடுத்த ஒரு துருப்பு சீட்டு தான் ஷாலினி. அத்தை, வா அமலா, இரு நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். யார் போட்டோ இது? யார் இவரு? இதுவா, நம்ம ஷாலினிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தம்மா, அதான் புரோக்கர் போட்டோ கொடுத்துட்டு போனாரு. பையன் +2 முடிச்சிட்டு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்காம்மா. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பியூனா இருக்கானா. ஓ, பியூனா? ரொம்ப பெரிய இடம் தான். ஆனா இவங்க அந்தஸ்துக்கு நம்ம ஷாலினி சரியா வருவாளா? நான் ஏன் சொல்றேன்னா, ஷாலினிக்கு அவ அம்மா அப்பா யாருன்னே தெரியாது.
அதை விட ஒரு பெரிய குறை இருக்கு. அது என்னன்னா ஷாலினிக்கு ஒரே ஒரு கிட்னி தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பானா? ஏற்கனவே நீங்க வில்லேஜ் ஆபீசர்னு ஒருத்தரை பாத்தீங்க. என்ன ஆச்சு? நிச்சயதார்த்தம் ஆன உடனே மாப்பிள்ள செத்து போயிட்டா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஷாலினிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவரோ ஒரு லாரி டிரைவரோ இல்ல மார்க்கெட்ல வேலை செய்யற யாரோ ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. என்ன அமலா இப்படி எல்லாம் பேசுற? இத பாருமா, ஷாலினிய அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். என்ன 2 பேரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க என்னங்க இது பாருங்க. யார் இது? அத்தை ஷாலினிக்கு மாப்பிள்ள பாத்திருக்காங்களாம். மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? +2 முடிச்சிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பியூனா இருக்காராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? +2 முடிச்சிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பியூனா இருக்காராம். என்னம்மா இதெல்லாம்? ஆமாப்பா, நம்ம புரோக்கரு மணிதான் கொடுத்தாரு. ஷாலினிக்கு ரொம்ப பொருத்தமான மாப்பிள்ளையாம். ஷாலினி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். எவனா இருந்தாலும் ஷாலினியை பிடிச்சிருக்கு தான் சொல்லுவான். அதுக்காக இவன் பொருத்தமான மாப்பிள்ளை ஆடுவானா? பேசிட்டு இருக்கீங்க. ஷாலினியோட அம்மா அப்பா இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்காங்க, எவ்வளவு படிச்சவங்க. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சொன்னீங்க? ஷாலினியோட அம்மா அப்பா உயர்ந்த அந்தஸ்துல இருக்காங்களா? அப்போ அவளோட அம்மா அப்பா யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? உண்மை சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? சொல்லு மகேஷ், ஷாலினியோட அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். யாரு? சொல்லு மகேஷ், ஷாலினியோட அம்மா யாரு? ப்ரொஃபசர் ஜெயந்தி.